இந்த இடமானது காக்கை தீவு. மொத்த வியாபாரிகள், சில்லற வியாபாரிகள் என பலரும் கூடும் இடம் காக்கை தீவு. காத்திருக்கும் இந்த காக்கைகள் தமது உறவுகளை அழைத்துக் கொண்டு காத்திருப்பதை பாருங்கள். இந்த ஒற்றுமை தளம்தான் எமக்கு தேவை. யாழ்ப்பாணத்து கூழ் பிரியருக்கு பிடிச்சமான இடம் என்று சொல்லி சொன்னால் இந்த காக்கதீவு மீன்கள், இறால், கனவை, திருக்க, எக்கச்சக்கம். யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடகிழக்கு கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஆனால் உயிரோட்டமான இடம்தான் காக்கை தீவு. கடலும் மனித உழைப்பும் வாழ்க்கையின் சுவையாக ஒன்றாக கலந்த ஒரு அழகான கடற்கரை கிராமம் இது. இங்கு அதிகாலை நேரம் என்பது ஒரு தனி அனுபவம். சூரியன் இன்னும் முழுமையாக எழாமல் இருக்கும் நேரத்தில் கடலில் இருந்து மீனவர்கள் தங்கள் படகுகளுடன் கரை திரும்புகின்றார்கள். அலைகளை வென்று வந்த அவர்களின் உழைப்பின் பலனாக புதிய மீன்கள் கரையிலே குவிக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக உருவாகும் காட்சிதான் காக்கை தீவு மீன் சந்தை. இங்கு விற்பனை என்பது வெறும் வியாபாரம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. பத்து நாளைக்கு முதல்ல சரியான மழை பெஞ்சது, அந்த நேரம் எப்படி இருந்தது? மலையாளம் வெளியில அப்படி இருந்து 2 முடிஞ்சாங்க. வெள்ளம் எப்படி இருந்தது? அப்படி வெள்ளம் ஐடியா இல்லை. இப்போ பார்த்துட்டு திரும்பி அடுத்த மழை போதும் வெள்ளம் கூடும். கடலில் பிடிக்கப்பட்ட மீன்கள் உடனுக்குடன் விற்பனைக்கு வரும். நண்டு, இறால், சுறா, மீன் சாலை போன்ற பல வகை கடல் உணவுகள் இங்கே கிடைக்கும். இந்த சந்தையின் தனிச்சிறப்பு அதன் நேரடி விற்பனை முறை. இடைநிலையர்கள் குறைவாக இருப்பதால் மீனவர்களும் வாங்குவோர்களும் நேரடியாக சந்திக்கின்றார்கள். இதனால் விலை நியாயமாகவும் மீன்கள் மக்களிடம் சேரவும் உதவுகின்றது. இங்கு வரும் ஒவ்வொரு மீனும் ஒரு பயணத்தின் கதையை சொல்கின்றது. கடலின் ஆழத்திலிருந்து கரை வரை வந்த அந்த பயணம் மனித உழைப்பின் மதிப்பை உணர்த்துகிறது. காக்கைதீவு மீன் சந்தை என்பது வெறும் சந்தை அல்ல, அது கடலும் மனிதனும் வாழ்வும் இணையும் ஒரு உயிரோட்டமான கதை. மக்கள் பெரும்பாலும் மீன்பிடி தொழிலையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். அவர்களின் வாழ்க்கை கடலோடு நெருக்கமாக இணைந்தது. கடல் அவர்களுக்கு ஆபத்தும் அதே நேரத்தில் வாழ்வாதாரமுமாக இருக்கின்றது. மழைக்காலம், புயல் காலம் போன்ற சவால்களை கடந்து அவர்கள் தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கின்றார்கள். அந்த உழைப்பின் சுவடே இந்த சந்தையில் தெரிகின்றது. என்ன வித்தியாசம் சொல்றீங்க? கடல் ஒன்றுதான், ஆட்கள் தான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இவன் வந்து சாவகாட்டாங்க. ஓகே, இவன் நான் வந்துடுறேன். விற்பனையில மீன்கள்ல வித்தியாசம் அப்படி. ஆனால் இன்னொரு மீன் வித்தியாசம் எது சொல்லுங்க பாப்போம். வேலைனா புங்குடுதி விழா மீன் தான் டேஸ்ட். அந்த மீன் தான் இங்கேயும் வரும், விழா மீனும் வரும். பெரிய பெரிய பாறை மீன்கள் அது கூட இன்னும் திறமான ஒன்று இருக்கு. இல்லை நல்ல கல்லியங்காடு கூட கட்டக்காடு மீன், முல்லைத்தீவு கட்டக்காடு. ஆனால் விளையாட்டு வாரங்கள் எல்லாரும் பழைய ஞாபகத்தில் காக்கா தானே வெளியிடும். என்ன காரணம்? அது பேரு சொல்லி கொண்டு வராதான். இன்னைக்கு காக்கா முடிந்து போச்சு, விழுந்து போச்சு. அப்படி இப்போ 2005 ரூபா சின்ன ராளா சொன்ன கனவா சொன்னவன் நான் எவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு வரேன்? 1500 கொடுத்து வாங்கிட்டு வரேன். இப்போ நீங்கள் 2005 ரூபா கொடுத்துருப்பீங்க. வெளிநாட்டுக்காரரை கொண்டு புது